ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, சூடோ செலக்டார்ஸ் பார்க்குறதா இருந்துச்சு. செலக்டார்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் சிஎஸ்எஸில். ஸோ சூடோ செலக்டார்ஸ் பார்க்குறதுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் சூடோ செலக்டார்ஸை. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. ஸோ ஓகே, இப்போ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன டிஸ்பிளேலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், டிஸ்பிளேன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் இருக்குது, இன்லைன் பிளாக்கு, ஃப்ளக்ஸு, கிரிட்டு, இன்லைன் ஃப்ளக்ஸு, இன்லைன் கிரிட்டு, டிஸ்பிளே நன்னு, இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பிளாக்கு, இன்லைன் பிளாக், இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளக்ஸு, கிரிட்டுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்கு. ஃப்ளக்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், கிரிட்டு அதை விட அட்வான்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து லே அவுட்டுக்காக தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இன்லைன் ஃப்ளக்ஸு, இன்லைன் கிரிட்டு அதெல்லாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ அது என்னங்கிறத மட்டும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எப்போதும் போல் index.html வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து style.css. ஓகேவா? அடுத்து வந்து நான் color.css புதுசாக ஒன்று போடுறேன். ஏன் போடுறேன் அப்படின்னா, சும்மா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நான் வேகமாக வந்து கோட் பண்ணிடுறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஒரு டேக்குக்கும் ஸ்பெசிஃபிக்காக பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன், கலர் கொடுக்க போகிறேன், டெக்ஸ்ட் கலர் கொடுக்க போகிறேன். சரிங்களா? அதை தான் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, எல்லாமே கலர் கொடுத்துட்டேன். எல்லாத்துக்குமே காமனான டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ மற்ற எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இந்த சிஎஸ்எஸ்ஸை இதில் வந்து லிங்க் பண்ண வேண்டியதான். ஸோ Shift+1 எப்பவும் போல் டேபு. இது உள்ள நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு style.css வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்து வந்து color.css. சரிங்களா? லிங்க்கு color.css ரெண்டே சேர்த்து. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ஸோ Ctrl+B கொடுத்துருங்க, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சைடில் வரும். ஸோ நீங்கள் விண்டோஸ் லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது 50% அப்படியே லெஃப்ட்டில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? ஓகே, நாட் நவ். இப்போ பாருங்கள், பிளாக். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது, பிளாக் லெவல் எலமெண்ட். பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்ன? பிளாக்னா என்ன? இந்த சின்ன குழந்தைங்களாம் அந்த லீகோ இந்த கட்டணம் கட்டி விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ பிளாக்னு சொல்லுவாங்க. ஒன்று மேலே ஒன்று தான் உட்காரும், அதுதான் பிளாக் லெவல் எலமெண்ட்டு. என்னெல்லாம் பிளாக் லெவல் எலமெண்ட்டு CSSல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறீங்க இல்லையா, H1 இதுவும் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் தான். H2, H3, H4, H5, H6 வரைக்கும் பிளாக் லெவல் எலமெண்ட் தான். P ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் தான். பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா அந்த ஒன்று மேலே ஒன்று தான் வரும். வேறு டிவ் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் தான். டிவ் இது எல்லாமே வந்து ஒன்று மேலே ஒன்று தான் உட்காரும். சரிங்களா? இது இருக்கட்டும். அப்படியே நம்ம வந்து கையோட இன்லைன் பிளாக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இன்லைன்னா என்னென்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று மேலே ஒன்று இருக்காது, பக்கத்தில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இட்டாலிக் டேக் போடுறோம் இல்லையா, இட்டாலிக் டேகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நான் டேக் கொடுக்குறேன் பாருங்கள், லிங்க் டேகு. ஸோ லிங்க்கு இது பார்த்திங்கன்னா சைடில் தான் வரும், ஒன்று மேலே ஒன்று இல்லையா. அதே மாதிரி என்ன இருக்குது, ஸ்பேன் பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், திஸ் இஸ் ஸ்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து சைடில் தான் இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? ரைட், ஓகே. இப்படி சைடில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா? இது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டு, இதெல்லாம் வந்து இன்லைன் எலமெண்ட்டு. ஸோ மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும், ஆனால் இன்லைன் எலமெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்கும். சரிங்களா? செகண்டு பார்த்திங்கன்னா ஃபுல் விட்த் எடுத்துக்கும். பிளாக் லெவல் எலமெண்ட் பாருங்கள், அந்த லைனோட ஃபுல் விட்த் எடுத்துக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தாலும் சரி, எல்லா பிளாக் லெவல் எலமெண்ட்டும் ஃபுல் விட்த் எடுத்துச்சு. ஆனால் இது இன்லைன் எலமெண்ட்டு கண்டென்ட்டோட விட்தை மட்டும்தான் எடுக்குது. ஓகேவா? அந்த கண்டென்ட்டோட விட்தை மட்டும்தான் இது வந்து எடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நியூ லைனில் தான் ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு நியூ லைனில் ஆரம்பிக்குது, இது ஒரு நியூ லைனு, இது ஒரு நியூ. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து தான் ஆரம்பிக்கும். அதாவது புது லைனில் ஆரம்பிக்காது, அதுக்கு அடுத்தே வந்துடும். சரிங்களா? அதுக்காக தான் இன்லைன் எலமெண்ட்னே ஒன்று இருக்குது. இப்போ வந்து லிங்க்லாம் புது லைனில் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்கும் இடையில லிங்க் கொடுப்போம், அது புது லைனில் வந்து நல்லா இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இன்லைன் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் ஆகுது. வேறு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினான ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹைட்டு விட்டு வந்து நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு கொடுக்கலாம், ஆனால் இன்லைன் எலமெண்ட்டு கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிளாக் லெவல் எலமெண்ட் எதாவது எடுத்துக்கலாமா, டிவ் எடுத்துக்கலாமா.
ஸோ டிவ்வுக்கு போயிட்டு நான் வந்து விட்து கொடுக்குறேன். ஒரு 90% கொடுத்தேன் அப்படின்னா அதோட விட்து பாருங்கள் கம்மியாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி வந்து ஹைட்டும் கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்தேன் அப்படின்னா 30 பிக்சல் எடுத்துக்கும். 80 பிக்சல்னால் 80 பிக்சல். விண்டோ சைஸ் ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி ஹைட் விட்து வந்து நம்ம கொடுத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்லைன் எலமெண்ட்டுக்கு அப்படி கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு இன்லைன் என்ன எடுத்துக்கலாம், ஸ்பேன் எடுத்துக்கலாமா? பச்சை கலர் நல்லா இருக்கிறதுனால ஸ்பேன் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஹைட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு 30 பிக்சல் கொடுத்தாலும் சரி, நீ 300 பிக்சல் கொடுத்தாலும் சரி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. விட்து கொடுத்தாலும் சரி, விட்து ஒரு 20 RAM கொடுக்குறேன், எதுவுமே ஆக போகிறதில்ல. சரிங்களா? சரி, வேறு என்ன கொடுக்கலாம்? மார்ஜின் பேடிங் பொதுவாக எல்லாமே டிவ்வுக்கு கொடுக்கலாம். ஸ்பேனுக்கு என்ன கொடுக்கலாம் கொடுக்க முடியாது மட்டும் பார்க்கலாம். மார்ஜின் கொடுத்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் மார்ஜின் எடுத்துக்கும், டாப் அண்ட் பாட்டம் வந்து எடுக்காது. இப்போ பாருங்கள் 2 பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் மட்டும் எடுத்துக்குது இல்லையா? சரி, வேறு பேடிங் கொடுத்தா எல்லா பக்கமும் அக்செப்ட் பண்ணிக்கும். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்தா அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வைக்க வேணாம், எது எடுத்துக்கும் எதாவது எடுத்துக்காதுன்னு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இன்லைன் எலமெண்ட்ஸ் வந்து எடிட் பண்ண முடியாது, எடிட் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? ஸோ அதை அப்போ எப்படி தான் எடிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அதை பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாற்றணும், இல்லைன்னா இன்லைன் பிளாக்காக மாற்றணும். ஸோ ரெண்டும் வந்து நம்ம பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்லைன் ஃப்ளக்ஸாக மாற்றலாம், இன்லைன் கிரிட்டாக மாற்றலாம், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது என்கிட்ட வந்து ஒரு நான் இதை வந்து ஒரு பட்டனாக க்ரியேட் பண்ணுறேங்க. அதாவது இந்த ஸ்பேன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேனை வந்து அழகாக ஒரு பட்டனாக க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பேனுக்கு வந்து ஹைட்டு விட்தெல்லாம் கொடுக்குறேன். ஸோ ஹைட்டு ஆனால் கொடுக்க முடியாது இல்லையா, 20 பிக்சல் கொடுக்குறேன். விட்து ஒரு 30 பிக்சல் 40 பிக்சல் கொடுக்குறேன். சரிங்களா? எதுவுமே ஆக போகிறதில்ல. ஆனால் எனக்கு வந்து இதை அப்படி மாறணும்னா என்ன மாற்றணும், இதை நான் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாற்றணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பிளாக், அவ்வளோதான். பிளாக் கொடுத்தோன்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டாக ஆகிடும். ஹைட்டு விட்து அது எடுத்துக்கிச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹைட்டு விட்து எடுத்துக்குது. ரொம்ப சின்னதாக கொடுத்தனால நமக்கு தெரியலை. இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 70 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். 70 சின்னது தானே, 1000 ரொம்ப அதிகம், 100 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹைட்டு எடுத்துக்குது, விட்து எடுத்துக்குது இல்லையா? இதை நம்ம இன்னும் ஸ்டைல் பண்ணலாமா அடிஷ்னலாக? டெக்ஸ்ட் ஆலின் வந்து சென்டர் கொடுத்துருங்க. ஓகே, மார்ஜினில் கொஞ்சம் டாப் கொடுத்துடலாம். மார்ஜின் டாப் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுத்துருவோமே, ஒரு 15 பிக்சல் எப்படி கொடுத்துடலாம். இப்படி வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ வந்து நீங்கள் வந்து அதில் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? மார்ஜின் கொடுக்கலாம், பேடிங் கொடுக்கலாம். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் 20 பிக்சல் எப்படி கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆனாலும் இதை நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நோட் பண்ணுறீங்களா? இப்போ பாருங்களேன், எல்லாமே நம்ம வந்து ஒன்றா கொடுக்க வேண்டியிருக்குது. அது போக வந்து நான் அந்த ஹைட்டு விட்து கொடுக்கலன்னா என்ன ஆகும், பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாறிடும். டிஸ்பிளே பிளாக் கொடுத்தாலே ஃபுல் விட்து எடுத்துக்கிடும் பிளாக் லெவல் எலமெண்ட்னால இல்லையா? ஸோ நீங்கள் இதை எடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் விட்தாக எடுத்துக்கும். இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ஒரு ஏ டேக் இன்னொரு டேக் இருக்குது அப்படின்னா, இல்லைனா ஒரு ஸ்பேன் டேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பேன் டேக் தானே பண்ணிகிட்ருக்கிறேன். ஆமாம், ஸ்பேன் டேக் பண்ணிகிட்ருக்கிறேன், ஏ டேக்னு நினச்சிக்கிட்டேன். சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொரு ஸ்பேன் டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பேன் டேக்குக்கும் வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே பிளாக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும், அடுத்தடுத்த லைனில். ஆனால் வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு பட்டனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இப்போ இதை வந்து ஏக்கு கொடுக்குறேன், ஸ்பேன் இருக்கட்டும், ஏக்கு கொடுக்குறேன். ஏக்கு கொடுக்கும்போது பாருங்கள், என்கிட்ட ஒரு லிங்க் இருக்குதா, இதே மாதிரி இன்னொரு லிங்க் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்லைன் எலமெண்ட்ஸ் என்ன ஆகும்னா அடுத்தடுத்த லைனில் வரும். அது எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு வந்து இதை நான் ஒரு பட்டனாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த லைனில் வரக்கூடாது. அப்போது எனக்கு இன்லைனாகவும் இருக்கணும், ஹைட் அண்ட் விட்த்தும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதாவது இன்லைனாக ஒரே லைனில் வரணும், எல்லாமே ஒரே லைனில் அடுத்தடுத்து வரணும், அதுக்கு ஹைட்டு விட்த்து கொடுக்கணும். அப்படிங்கும்போது தான் நாம் இன்லைன் பிளாக்கு போகிறோம். சரிங்களா? இன்லைன் பிளாக் இப்போ பாருங்கள், இன்லைனாகவும் இருக்குது, ஹைட்டு விட்த்தும் கொடுக்க முடியுது. சரிங்களா? அந்த பேடிங் வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை எடுத்து விட்டுறலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம வந்து ஹைட்டு விட்த்து வந்து கொடுக்கலாம். ஹைட்டு வந்து ஒரு 30 பிக்சல், விட்த்து ஒரு 40 பிக்சல்ஸ் இப்படி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் பேடிங் கொடுத்துக்கலாம், மார்ஜின் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் கொடுத்தீங்கன்னா அந்த அண்டர்லைன் போயிடும். அப்புறம் அந்த ஹோவர் எஃபெக்ட்டு, இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து மேக்ஸிமம் இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகும். நாம் வந்து இந்த ஏ டேக் யூஸ் பண்ணி பட்டன் க்ரியேட் பண்ணும்போது, ஏ டேக் வந்து பொதுவாகவே வந்து இன்லைன் ப்ராப்பர்ட்டி, அதனால் வந்து அதுக்கு ஹைட்டு விட்த்து நம்ம கொடுக்க முடியாது. அதனால் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்காக மாற்றுறது பெட்ரு. அது இன்லைனாகவும் இருக்கும், ஹைட் அண்ட் விட்த்தும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவ்வளோ தான், இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸு கிரிட்டு, இதை வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஃப்ளக்ஸு கிரிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றுமே கிடையாது, ஒரு பெரிய சாப்டர் தான்.
இப்போ என்னங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸும் கிரிட்டு, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, டிஸ்பிளே கிரிட் இது ரெண்டையுமே நம்ம வந்து பேரண்ட்டுக்கு தான் கொடுப்போம். சரிங்களா? ஸோ நாங்கள் பேரண்ட்னு சொல்லி ஒரு கிளாஸ் போட்டு ஒரு டிவ் எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இது ஏன் அப்படி இருக்குதுன்னா ஹைட் அண்ட் விட்த்லாம் கொடுத்துருக்கோம்ல, இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போ நான் அந்த பேரண்ட் வந்து டார்கெட் பண்ணுறேன். இந்த பேரண்ட்டுக்கு இப்போ இது வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது, என்னாச்சு ஆர்வக்கோளாறு. இது வரைக்கும் பாருங்கள் பேரண்ட்டு வந்து எனக்கு எப்படி இருக்குது, ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டாக இருக்குது இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பிளாக் கொடுக்குறேன் பாருங்கள், பேரண்ட்டு பாருங்கள். ஆடாடா, இதுதான் வந்து பேரண்ட் இல்லையா? ஸோ நல்லா தெளிவாக தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கலாமா? பேடிங் கொடுத்துடலாம். ஓகே, பேடிங் 2 RAM கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் பேரண்ட்டு பிளாக் கலரில் இருக்குது. உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து டிஸ்பிளே பிளாக்கில் தான் இருக்குது. பேரண்ட்டும் பிளாக்கில் தான் இருக்குது. ஏன்னா பேரண்ட்டும் வந்து ஒரு டிவ் தான், அதனால் அதுவும் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் தான். இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு கொடுத்தோன்னே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட்டு அப்படியே தான் இருக்கும், எதுவுமே ஆகாது. ஆனால் உள்ளே இருக்கிற சில்ட்ரன் எல்லாமே இன்லைனாக மாறிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே இன்லைனாக மாறிடுச்சு. இப்போ மொத்தமாக வந்து நீங்கள் வந்து ஹைட் அண்ட் விட்த் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். அது பேரண்ட்டுக்கு தான் அப்ளை ஆகும். சரிங்களா? 40% கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மேக்ஸிமம் வந்து பேரண்ட் வந்து டிவ்வாகவே இருக்கும், அது உள்ளே இருக்கிற சில்ட்ரன் எல்லாமே இன்லைனாக மாறிடும். ஓகேவா? இப்போ எனக்கு பேரண்ட்டு இன்லைனாக மாறணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வரைக்கும் இது வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டாக தான் இருக்குது. செக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த பேரண்ட்டு கீழே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஸ்பேன் போடுறேன். ஸ்பேனுங்கிறது என்னது, ஒரு இன்லைன் எலமெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 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 வந்து ஃபுல் விட்டு எடுத்துக்குது இல்லை, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்குது. அதனால் இது வந்து அடுத்த லைனில் வந்துருக்குது. சரிங்களா? இதுவே நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக இந்த பேரண்ட்டும் எனக்கு வந்து பிளாக்காக இருக்கக்கூடாது, இன்லைனாக மாறணும் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்லைன் ஃப்ளெக்ஸு. ஸோ இன்லைன் ஃப்ளெக்ஸு கொடுத்தேன்னா இதுவும் வந்து இப்போ ஸ்பேனாக மாறிடுச்சு, உள்ளே இருக்கிறதும் வந்து இன்லைனாக மாறிடுச்சு, உள்ளே இருக்கிறதும் வந்து இன்லைனாக மாறிடுச்சு. சரிங்களா? ஓகே, வேறு என்ன இருக்குது, கிரிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம லே அவுட்டுக்காக தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி நீங்கள் இப்போ ஒன்றும் யோசிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ ஃப்ளெக்ஸ்னால் அதான் பேரண்ட் வந்து அதே இதாக இருக்கும், உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து இன்லைனாக மாறிடுது. இன்லைன் ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்கன்னா பேரண்ட்டும் இன்லைனாக மாறிடுது. அதே மாதிரி தான் கிரிட்டும். இப்போ கிரிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சுமே இருக்காது. அதாவது பேரண்ட்டும் பிளாக் லெவல் எலமெண்ட்டு, உள்ளே இருக்க சில்ட்ரனும் பிளாக் லெவல் எலமெண்ட் தான். அப்புறம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா லே அவுட்டுக்காக தான். இப்போ எனக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லே அவுட்லாம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஷ்டமான ஒரு லே அவுட்டெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ 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 இதெல்லாம் என்னங்கிறத நம்ம கிரிட்டு படிக்கும்போது பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி லே அவுட் வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் கிரிட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து இதுதான் வந்து டிஃபால்ட்டானது. இப்போ எனக்கு இந்த பேரண்ட் இருக்குது இல்லையா, இதுவும் வந்து இன்லைனாக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்லைன் கிரிட்டு கொடுத்தீங்கன்னா பேரண்ட் இன்லைனாக மாறிடும். சரிங்களா? இன்லைனாக மாறிடுச்சு, உள்ளே இருக்க கண்டென்ட்டோட விட்தை மட்டும் எடுத்துக்கிச்சு, இது வந்து அதுக்கு அடுத்து வருது. ஏன், இது ஒரு இன்லைனாக மாறினதுனால இது அதுக்கு அடுத்து வருது. சரி, ஓகே, வேறு எதுவும் இருக்கா? டிஸ்பிளே நன்னு ஒன்று இருக்குது. இப்போ டிஸ்பிளே நன் கொடுத்தா என்ன ஆகும், எல்லோரும் நமக்கு தெரிஞ்சது தான், டிஸ்பிளே நன் கொடுத்தா மறைஞ்சு போயிடும். நோட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்பிளே நன்னு மறைஞ்சு போயிடுது, ஆனால் அதோடைய ஸ்பேஸும் வந்து மறைஞ்சு போயிடுது இல்லையா? இதுவே இன்னொன்று இருக்குது, விசிபிலிட்டி ஹிடன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறேன். விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்தீங்கன்னா அது மறையும், ஆனால் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கும். விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஒப்பாசிட்டி 0 கொடுத்துக்கலாம், எது வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். அப்புறம் வந்து இமேஜ் ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இமேஜ் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இமேஜ் இல்லை. இமேஜ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது, அதை வந்து நம்ம பார்த்துடலாமா எப்படின்னா, இந்த இமேஜ் ஜாக்மா இமேஜ் இருக்குது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். டிஸ்பிளே இது உள்ள தூக்கி போட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். Ctrl+B, இங்கே ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா? இந்த இமேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் எடுத்து விட்டு ஸோ இமேஜுக்கு வந்து அதுனா 33.jpg இப்படி கொடுத்தா ஜாக்மா வந்துடும். ப்ளஸ் சைடில் வந்துட்டா இல்லையா? இந்த இமேஜுக்கு ஹைட்டு விட்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அதில் என்ன இருக்குது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட் அண்ட் விட்து நம்ம எதுக்கு கொடுக்க முடியாதுன்னு பார்த்தோம், இன்லைன் எலமெண்ட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் இமேஜ் ஒரு இன்லைன் எலமெண்ட்டு தான். சரிங்களா? இமேஜ் மட்டும் இன்லைன் எலமெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஹைட் அண்ட் விட்த் கொடுத்துக்கலாம். எப்படி இதை இன்லைன் எலமெண்ட்னு சொல்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, இதே இமேஜை மறுபடியும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னா சைட் பை சைடு தான் வரும். ஏன் இப்போ சைட் பை சைடு வரல அப்படின்னா, ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அதில் இடம் இல்லை, அதனால் சைடில் வருது.
இப்போ பார்த்திங்கன்னா இமேஜ் இன்லைன் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால சைட் பை சைடு தான் வரும். ஆனால் வந்து ஹைட் விட்த்து கொடுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள், நான் மறுபடியும் வேணால் ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சூடோ செலக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். வணக்கம்.